கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சில காரியத்திற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே நம்முடைய தேசத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதான விக்கிரகத்தின் கிரியைகளை தேவனாகிய கர்த்தர் முற்றிலும் அழித்திட வேண்டும். இந்த நாளிலே தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை நாம் பார்த்தோமே, ஆனால் அநேக விக்கிரகத்தின் கிரியைகள் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களிலே ஜனங்கள் கூட்டமாக இப்படிப்பட்டதான விக்கிரகங்களுக்கு பின்னாக ஓடிக்கொண்டு இருக்கிறதான சூழ்நிலை நம்முடைய தேசத்திலே அது காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை வண்ணங்கள் இருக்கிறதோ அத்தனை வண்ணங்களிலும் அவர்கள் உடைகள் அணிந்து அங்கு கடந்து போகிறவர்களாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆதலால் இந்த நாளில் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய இந்திய தேசத்திலே இருக்கிறதான அனைத்து பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே பார்க்கிறோம், அரசியல்வாதிகள் இதை ஒரு சாக்காக வைத்து கொண்டு, இதை ஒரு காரணமாக வைத்து தங்கள் அரசியலை சுய லாபத்திற்காக செய்து வருகிற தலைவர்களும் நம்முடைய தேசத்தில் உண்டு. அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக நாம் விசேஷமாக ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, இதை நம்பி பிழைப்பை நடத்தி வருகிறதான பூசாரிமார்கள், மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், இவர்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காகவும் நாம் ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் கல்லையும் மண்ணையும் உருவாக்கி கொண்டிருக்கிறதான நபர்களுடைய மனம் திரும்புதலுக்காகவும் ரட்சிப்புக்காகவும் நாம் விசேஷமாக ஜெபம் பண்ணணும். ஒரு விசை நாம் அவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் தேசத்திற்காக உம்முடைய திருச்சமூகத்திலே கடந்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேசத்திலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறதான ஆண்டவரே பொல்லாத விக்கிரகத்தின் கிரியைகளை நீர் முற்றும் ஆண்டவரே அழித்திட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பார்க்கிறோம் ராஜா, தோப்புகளிலும் கர்த்தாவே மலைகளிலும் ராஜா ஆண்டவரே இது போன்றதான விக்கிரகங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மனிதர்கள் மத்தியிலே கர்த்தாவே உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அது பலவிதமாய் அது கிரியை செய்து கொண்டு இருக்கிறதை நீங்கள் அறிவீங்க ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவே ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடி ராஜா இது போன்றதான விக்கிரகத்தின் கிரியைகள் அவர்களை கர்த்தாவே வழி விலக செய்கிறதை நீர் அறிவீர். இந்த நாளிலே கர்த்தாவே ஜனங்கள் கூட்டமாய் கர்த்தாவே தங்கள் பக்தியை, தங்கள் வைராக்கியத்தை கர்த்தாவே கல்லின் மீதும் மண்ணின் மீதும் வைத்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் நீரோ சொல்லி இருக்கிறீர் ராஜா, விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போகும் என்று சொன்னவர். இந்த நாளிலே அப்படிப்பட்டதான கிருபைகளை எங்கள் தேசத்திற்கு நீர் அளிக்க வேண்டும் ராஜா. ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை இருக்கிறதான அனைத்து விக்கிரகங்களும் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அவைகள் இருந்த இடமும் அதை அறியாதபடி ராஜா அவைகள் மண்ணோடு மண்ணாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எலியாவின் நாட்களில் நடந்தது போல இந்த நாட்களிலும் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் குறி சொல்லுகிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பூசாரிமார்கள், மந்திரவாதிகள் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே உம்முடைய திரு இரத்தத்தை நீர் சிந்தி இருக்கிறீர் ராதா. அந்த இரத்தமானது கர்த்தாவே இந்த நாளிலே இவர்கள் மீது தெளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவை 145 கோடி ஜன மக்களுக்கும் அதிகமாக வாழுகிறதான தேசம், இந்த தேசத்திலே ராஜா ஆண்டவரே அநேக விக்கிரகங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல ராஜா, இதை வைத்து தங்கள் ஆண்டவரே சுய லாபத்திற்காக அரசியல் செய்து வருகிறதான அரசியல் தலைவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்கள் நிமித்தமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேசத்திலே கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தின் வாசல் திறக்கப்படட்டும் ராஜா. நீரே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை இவர்கள் கண்டுகொள்ள நீரே கிருபை அளித்தருளுங்க ராஜா. இவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எக்காரணத்தை கொண்டு விக்கிரகத்தை வைத்து ராஜா ஆண்டவரே விக்கிரகத்தின் கிரியைகளை வைத்து அரசியல் செய்யாதபடி ராஜா ஆண்டவரே ஜனங்களை கர்த்தாவே ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக வழிநடத்துகிற பிள்ளைகளாக நீர் மாற்றப் போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ராஜா, இந்த நாளிலே கல்லையும் மண்ணையும் உருவாக்கி ஆண்டவரே சோதரம் அதை வணங்க செய்கிறதான கர்த்தாவே தொழிலாளிகளுடைய மனம் திரும்புதலுக்காக ரட்சிப்புக்காக
வேண்டுகிறோம். நீரே கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே பேர் பேராக தொட்டு பலப்படுத்துங்க ராஜா. உங்களுடைய ரட்சிப்பின் மேன்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இவர்கள் மத்தியிலே கடந்து வர நீரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அனைத்து மக்களும் கத்தாவே அவைகளை ஒரு கத்தாவே அருவருக்கத்தக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் துணியைப் போல கந்தையைப் போல எரிந்து விட நீரே கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல ராஜா, எந்த ஒரு மனுஷனும் கத்தாவே தான் வைத்திருக்கிறதான பக்தி வைராக்கியத்தை கத்தாவே கல்லின் மீதும் மண்ணின் மீதும் காட்டாதபடி ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக அவருடைய பக்தி வைராக்கியில் திரும்பத்தக்க கிருபைகளை நீரே அள்ளிக்கிழமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய ஆபயங்களை கத்தாவே தங்களுடைய கத்தாவே ஸ்தோத்திரம் தலை முடிகளை கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவைகளை கத்தாவே அவலட்சணமாக்கி கொள்ளுகிறதான ஜனங்கள் மனம் திரும்பட்டும். ஏசு ராஜா தாமே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திலே கத்தாவே இது போன்றதான விக்கிரகத்தின் கிரியைகள் ஆளாதபடி ராஜா பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை ஆண்டவரே கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேசத்தில் எல்லா திசைகளிலும் கத்தாவே பரவி இருக்க நீரே கிருபை செய்யுங்க. விக்கிரகங்கள் பெருகிற இடத்தில் பாவம் பெருகும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே கத்தாவே எங்கள் தேசத்திலே பாவம் பெருகாதபடி ராஜா உம்முடைய கிருபையை கத்தாவே உம்முடைய ரட்சிப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு ராஜாவே ஸ்தோத்திரம். ஒருவனும் கெட்டு போகாதபடி கத்தாவே நித்திய ஜீவனை அளிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறத எல்லா விதமான விக்கிரகத்தின் கிரியைகளையும் நிர்மூலமாக்குகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். அனைவரும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் தேசம் முழுவதும் பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவரே. அவைகள் இருந்த இடமும் அதை அடியாதபடி ராஜா நீர் நிர்மூலமாக்குகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்த கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீரே கத்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை உம்முடைய கரம் பிடித்து நீர் வழி நடத்துகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.